காகமும் நாகமும். பாகம் 3 மூலரகசியம். அரவிந்த் விழுந்தது ஒரு நரகப்பாதையைப் போல் இருந்தது. இருளில் அவனது கால்கள் தாறுமாறாக நடந்து கொண்டிருந்தன. அங்கே காற்றே ஒருவிதமான மரண வாசனை போல் இருந்தது. எதிரே ஒரு ஒளி தெரிந்தது. நைனா கட்டாயம் அங்கே இருப்பாள் என்ற நம்பிக்கையுடன் அவன் நெருங்கினான். ஒளியிலிருந்து ஒரு உருவம் வெளிவந்தது. நைனா. ஆனால் அவளது கண்கள் வெறித்துவிட்டிருந்தன. அவள் நாக சக்தியால் கட்டுப்பட்டவளாக மாறியிருந்தாள். அவள் மெதுவாக சொல்லத் தொடங்கினாள், இந்த மரம் சாதாரணமல்ல அரவிந்த். இது நாகவீரர்கள் காவலாக நின்ற ஒரு மூலரகசியத்தின் இடம். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒருவரை பலியாக எடுத்துக்கொண்டு அதற்குள் நிலைத்துள்ள சக்தியை உயிருடன் வைத்திருக்க வேண்டும். அரவிந்த் பயந்து போனான். ஆனால் அவனும் ஆய்வாளர். அவளது கண்களை பார்த்தவுடன் உணர்ந்தான், நைனா முழுமையாக கட்டப்படவில்லை. அந்த இடத்தில் பதித்திருந்த பழங்கலத்தை கையில் எடுத்தவுடன் மரம் முழுவதும் நடுக்கமடைந்தது. அந்த கலத்தில் எழுத்துக்கள், காகம் காவலன், நாகம் சாவுதவி, மனிதன் தான் தீர்ப்பு. அதே நேரத்தில் அந்த காகம் மீண்டும் மேலே சுற்றியது. அவன் அதன் பின் நடந்தான். மரத்தின் வேர்களுக்குள் ஒரு மையக்குழி. அதில் தங்கச்சக்கரம் போல ஒரு வட்டம். அதை தொடுவதற்குள் நாகராட்சி எழுந்தாள். இப்போது அவள் மிகவும் சினமுற்றிருந்தாள். நீ உண்மையை அறிந்துவிட்டாய். ஆனால் அதை வெளிச்சத்தில் கொண்டு வர முடியாது. அரவிந்த் அந்த வட்டத்தை கிளிக் செய்தான். ஒளிப்படும் போல் ஒளிக்கீற்று விரிந்தது. நாகம் மெதுவாக உருகியது. நைனாவும் கண்களைத் திறந்தாள். கட்டுப்பாடுகள் நீங்கின. மரமும் சும்மா நின்றது. காகம் விட்டு பறந்தது. இந்த முறை சாந்தமாக. அந்த இரவுக்குப் பிறகு மரத்தின் அருகே எந்த சத்தமும் இல்லை. நைனாவும் அரவிந்தும் அந்த ரகசியத்தை உலகிற்கு வெளியிடவில்லை. ஏனெனில் சில ரகசியங்கள் மனிதர்கள் உணரத் தவிர பகிரக்கூடாதவை. தொடரும்.